கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே முதியவர் சடலம் ஒன்று தூக்கிட்ட நிலையில் இருந்ததை கண்ட காவல்துறையினர் இது கொலையா தற்கொலையா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. கூலி வேலை செய்து வரும் இவர் கோவிலின் உள்பகுதியில் உள்ள மரத்துண்டில் தூக்கில் தொங்கியவாறு இறந்து கிடந்துள்ளார். இதனை கண்ட கோவில் அருகில் குடியிருப்பவர்கள் அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து ஊத்தங்கரை போலீசாருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அவர் தூக்கிட்ட இடத்தில் ரத்தம் கசிந்து இருந்ததாலும் அவரது உடலில் காயங்கள் இருந்ததாலும் இது கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விசாரணையில் இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும், ஒரு வாரத்திற்கு முன்பு சக தொழிலாளர்களுடன் வெளியூர் சென்று வேலை செய்துவிட்டு வந்தவர் இன்று மர்மமான முறையில் தூக்கில் தொங்கியவாறு இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்கட்டண உயர்வு, கட்டிட வரை உயர்வு, ஆன்லைன் வர்த்தகத்தால் வணிகர்கள் பாதிப்பு உள்ளிட்டவைகளை குறைக்க கோரி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்துவது குறித்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு ஆலோசனை செய்து வருவதாக புதுக்கோட்டையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா பேட்டியளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக கழகத்தின் 50வது ஆண்டு சங்க பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றது. இதில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு பேரமைப்பு சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பின்னர் மின்கட்டண உயர்வு, கட்டிட வரை உயர்வு ஆகியவற்றை திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்த உள்ளதாகவும், அதன் பிறகும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் வணிகர்களை ஒன்று திரட்டி போராட்டத்தில் ஈடுபட ஆலோசனைகளை நடத்தி வருவதாகவும் கூறினார். மேலும் வணிகர் சங்கங்களின் பேரமைப்புக்கு என்று கொடி உள்ளதற்காக நாங்கள் அரசியலுக்கு வருகிறோம் என்பது அர்த்தமல்ல எனவும், வணிகர்கள் தொடர்பாக எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் வணிகர்கள் சங்க நிர்வாகிகளோடு கலந்து பேசி அதன் பிறகு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதுதான் தங்களுடைய கோரிக்கையாக உள்ளதாக கூறினார். மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களை ஒரு 20 நாளைக்கு முன்பு டெல்லியிலே நேரடியாக சந்தித்து இது சம்பந்தமாக ஆன்லைன் வர்த்தகத்தின் ஊடகத்தினுடைய பிரச்சனை, கார்பரேட் கம்பெனியுடைய பிரச்சனை, இதனால் சிங்கிள் விண்டோ கடைகள் பல லட்ச கடைகள் காலி செய்யக்கூடிய நிலை, ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கின்ற உணர்வுகளை உணர்த்துகின்ற வகையில் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதன் பிறகுதான் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் PS கோயல் அவர்கள், வர்த்தகத்துறை அமைச்சர், இந்த ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக 10 கோடி வணிகர்கள் காணாமல் போய்விடுவார்கள் என்பதை அதிர்ச்சி தகவலை தந்திருக்கிறார்கள். ஆகவே விரைவில் பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை தர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்த இருக்கிறோம். அங்கு பிரதமரை சந்தித்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இது மாநில வாரியாக அனைத்து வணிக சங்க நிர்வாகிகளும் அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து முறையிட இருக்கிறோம். அப்படி தீர்ப்புகள் எழுதப்படவில்லை என்று சொன்னால் இன்று இந்தியாவில் இருக்கின்ற 37 கோடிக்கு மேல் உள்ள வணிகர் குடும்பங்கள் சிதைந்து போய்விடுவார்கள். சாமானிய வணிகர்களை பாதுகாக்கவே முடியாது. அந்த நிலை ஏற்பட்டால் அரசுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். இந்த அதிர்ச்சி தகவலை மாண்புமிகு மத்திய அமைச்சர் PS கோயல் அவர்களை தந்திருக்கிறார்கள். ஆகவே இது உடனடியாக கலந்து ஆய்வு செய்து சாமானிய வணிகர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியிருக்கிறார். நாட்டுக்காக உழைத்த வாகு சிதம்பரனார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போன்றவருக்கு வழங்கிய தியாகி பட்டத்தை செந்தில் பாலாஜிக்கு ஒப்பிடலாமா என அதிமுக கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சித்துள்ளார். மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் மற்றும் திருமங்கலம் தொகுதி ஒன்றிய கழகத்தின் சார்பில் கழக வளர்ச்சிப் பணி குறித்தும் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், முன்னாள் அமைச்சர் கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், நாட்டுக்காக உழைத்த செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆகியோரை தியாகி என்று பட்டம் சூட்டுகிறோம். ஆனால் இன்றைக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடித்து சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி தியாகி என்று கூறி ஸ்டாலின் ஒப்பிடலாமா என காட்டமாக பேசினார். திருவள்ளூர் அருகே கடையின் மேலிருந்த ஓடுகளை அகற்றிய போது மின்சாரம் தாக்கி தொழிலாளி உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த குப்பமாசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கர். இவர் அப்பகுதியில் ஹார்ட்வேர்ஸ் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அப்பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் 4 வழி சாலை பணிக்காக சாலை விரிவாக்கம் பணி நடைபெற்றுள்ளது. இதற்காக தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் குப்பம் சத்திரம் பகுதியில் சாலையோரம் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பாஸ்கர் தனது ஹார்ட்வேர்ஸ் கடையின் மேலே போடப்பட்டிருந்த ஓடுகள் மற்றும் சீட்டுகளை அகற்ற விடையூர் கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியான சென்றாயன் என்பவரை வரவழைத்து கடையின் மீது போடப்பட்டிருந்த ஓடுகள் மற்றும் சீட்டுகளை அகற்றிக் கொண்டிருந்தார். அப்போது மேலே சென்ற மின்சார கம்பி அவர் மீது பட்டதில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தார்.
இதுகுறித்து அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சென்றாயின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். கூலி தொழிலாளி மின்சாரம் தாக்கி இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளதாக மருத்துவர் ஆசான் விருது வழங்கும் விழாவில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார். சென்னை நாவலூரில் இந்திய மருத்துவர் சங்கம், மருத்துவ மாணவர் கூட்டமைப்பு மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கிளை இணைந்து ஆசான் 24 என்ற மருத்துவர் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தமிழ்நாட்டில் மருத்துவ ஆசிரியர்களின் பெரும் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் 76 மருத்துவ ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய சட்டத்துறை அமைச்சர், தமிழகத்தை பொறுத்தவரை நீட் தேர்வு தேவையில்லை என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் தமிழக அரசு நீட் எதிர்ப்பில் உறுதியாக உள்ளதாகவும் கூறினார். மேலும் கிராமங்களில் உள்ள பள்ளி படிப்பினை அடிப்படையாய் கொண்டு மருத்துவ சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் கூறினார். எனவே மேல்நிலைப்பள்ளி படிப்பதற்கான வசதி தமிழ்நாட்டிலே இருக்கிறது. ஆனால் வடநாட்டிலே பல மாநிலங்களிலே அந்த வசதி இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு அதிகமான பள்ளிகள் அங்கே இல்லை. அதுதான் அங்கே காரணம். எனவே அங்கே வந்து படிக்கின்றவர்கள் ஏதாவது ஒரு வகையிலே தன்னுடைய குழந்தையை மருத்துவராக ஆக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த பெற்றோர்களோ மற்றவர்களோ செய்கின்ற தவறுகளாலே பல தவறுகள் ஏற்பட்டு விடுகின்றன. இங்கே உண்மையாக படிக்கக்கூடியவர்கள் நல்ல திறமைசாலிகள். நீட்டு படிச்சுட்டா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து சிறந்த மருத்துவர்கள்லாம் போனாங்க, நீட் இல்லாமல் தான் சென்றார்கள். எனவே இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, இங்கே வந்து கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கேயே படித்து அதிக மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே எங்களுக்கு நீட்டுக்கு உண்டான காரணம் இதுதான். எனவே வேண்டாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.